ஸோ வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த டிஎன்பிஎஸ்சி கிளாஸ்க்கு உங்களை வரவேற்பது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நம்ம சில சயின்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம உங்களுக்கு தெரியும், இந்த டிஎன்பிஎஸ்சிக்காக மென்டல் எபிலிட்டி கொஞ்சம் பார்த்தோம், மேத்ஸ் கொஞ்சம் பார்த்தோம், சோஷியல் சயின்ஸ் கூட நம்ம அன்னபூர்ணி மேடம் வந்து டச் பண்ணுறாங்க. இப்போ நம்ம சயின்ஸையும் கொஞ்சம் டச் பண்ணுறோம். ஓகே, நிறைய நீங்கள் உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் வீட்லேயும். பட் நம்மளும் கொஞ்சம் டச் பண்ணி சில என்னென்ன பார்க்கலாம். இந்த கேள்வி வருங்க, 111வது கேள்வி. நான் இங்கிலீஷ்லேயும் படிக்கிறேன், தமிழ்லையும் படிக்கிறேன். முதல் ஒரு 2 கேள்வி நான் ஆன்சர் பண்ண, 1 or 2 கேள்வி நம்ம எல்லாருமே சேர்ந்து ஆன்சர், அதுக்கப்புறம் நீங்கள் மற்றதெல்லாம் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். A clinical thermometer indicates temperature from a minimum of dash to maximum of dash. மருத்துவ வெப்பநிலை மானியானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையையும் அதிகபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையையும் அளக்கக்கூடியது அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது தெர்மோமீட்டர் உங்கள் வாயில் வச்சு பார்க்குறாங்க இல்லையா? பார்த்துருக்கீங்களா? உங்கள் வாயில் வச்சு உங்கள் டாக்டர் பார்த்துருக்காங்களா? பார்த்துருப்பாங்க. அதில் உள்ள அந்த தெர்மோமீட்டரில் அந்த வெப்பநிலை மானியானது எந்த டெம்பரேச்சர்லேருந்து எந்த டெம்பரேச்சர் முடிய இருக்கும், அந்த கோடாக போட்டது எந்த டெம்பரேச்சர் முடிய இருக்குன்னு சொல்கிறாங்க. இது டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அது வரும். டிகிரி சென்டிகிரேட் அப்படிங்கிறது ஒரு நம்ம இது பண்ணுறோம். சம்டைம்ஸ் நம்ம ஃபாரன்ஹீட்லேயும் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அது நம்ம பின்னாடி பார்க்கலாம். சென்டிகிரேடுக்கும் ஃபாரன்ஹீட்டுக்கும் என்ன வித்தியாசம் என்பதை பின்னாடி நம்ம பார்க்கலாம். ஸோ என்ன இருக்கும், ஏதாவது கெஸ் பண்ண முடியுதா? 35 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து 42 முடி இருக்குன்னு ஒரு ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2 வந்து 36லேருந்து 43 முடி இருக்கும். 34லேருந்து 41 முடி இருக்கும். 0 டிகிரிலேருந்து 100 டிகிரி சென்டிகிரேட் முடி இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. நான் மறுபடியும் படிக்கிறேன் இந்த கேள்வியை, பின்னாடி வந்த 2 பேருக்கு யூஸ் ஆகட்டுங்கிறதுக்காக. மருத்துவ வெப்பநிலை மானியானது குறைந்தபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையையும் அதிகபட்ச வெப்பநிலையாக டேஷ் வெப்பநிலையையும் அளக்கக்கூடியது. A clinical thermometer indicates temperature from a minimum of dash to a maximum of dash. ஏதாவது ஞாபகம் இருக்கா? இது ஆப்ஷன் 4 சார். என்னங்க சார்? ஆப்ஷன் 4. ஆப்ஷன் 4ன்னு சொல்கிறாரு. இங்கே தான் எனக்கு மனோகர் தான் இது. ஆமாம் சார். எனக்கு உங்கள் மேலே ரொம்ப கோபம். ஏன் சார்? ஏன் கோபங்கிற நான் அப்புறம் சொல்கிறேன். ஏன் எப்படி ஆப்ஷன் 4 தான் இருக்க முடியாதுன்னு உடனடியாக நீங்கள் சொல்லுவீங்கன்னு நினச்சேன். ஆப்ஷன் 4 இருக்க முடியாது. 0 டிகிரி சென்டிகிரேட் 100 டிகிரி, அது ஃபாரன்ஹீட் கொடுத்துருந்தா நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்கலாம். இப்போ நம்ம ஒரு உடம்பு டெம்பரேச்சர் எவ்வளோனா 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அது சென்டிகிரேட் கிடையாது. சென்டிகிரேட் எல்லாமே 30லேருந்து 40க்குள்ளே தான் இருக்கும். அதில் கரெக்டான இது எதுன்னா ஆப்ஷன் 1, 35 to 42 தான் அதில் இருக்கும். ஓகே, அதை ஃபாரன்ஹீட்டை மாற்றினா அந்த 100 டிகிரி பக்கம் வரும். இப்படி பாருங்களேன், இப்போ ஒரு ஃபாரன்ஹீட்லேருந்து சென்டிகிரேடை எப்படி மாற்றுவது, அது சென்டிகிரேடு ஃபாரன்ஹீட்டை எப்படி மாற்றுவதுன்னு பார்க்கலாம். இப்போ 100 டிகிரி சென்டிகிரேட் ஒருத்தருக்கு இருக்குது, 100 டிகிரி ஃபாரன்ஹீட் இருக்குதுன்னு வச்சுப்போம். அப்போ அவருக்கு என்ன சென்டிகிரேடு இருக்குன்னா 100 டிகிரி ஃபாரன்ஹீட், சென்டிகிரேடில் ஃபாரன்ஹீட் இருக்குன்னா அதுலேருந்து நீங்கள் 32 கழிச்சு எவ்வளோ வருதுமா? 32 கழிச்சு எவ்வளோ வருதுங்க ஜமுனா மேடம்? டக்குன்னு சொல்லுங்க ஜமுனா மேடம். 68 சார். 68. அப்போ 68 5/9 பெருக்குங்க. 5/9 பெருக்குங்க. பெருக்குன்னா எவ்வளோ வருது உங்களுக்கு? 35 வரும். என்னம்மா? 68 × 5/9. யாரோ ஒருத்தர் சொல்லுங்கள். 68 × 5/9 எவ்வளோ வருது? எனக்கு 37.7 வருது. சரிங்களா? ஸோ இதுதான் சென்டிகிரேடுலேருந்து ஃபாரன்ஹீட்லேருந்து சென்டிகிரேடை மாற்றுவது எப்படின்னா 32 கழித்து அதை 5/9 பெருக்க வேண்டும். இப்போ நம்ம நார்மல் டெம்பரேச்சர் எவ்வளோன்னா 98.6ன்னு சொல்கிறோம். 98.6ன்னா நீங்கள் நார்மலாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம்.
100 வந்தால் லேசான காய்ச்சல் இருக்கிறது. 98.6ல் 32 கழித்தால் என்ன வருது? 6 66.6 இன்ட்டு 5/9 எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ வருது? 98.6க்கு எவ்வளோ வருதுங்க? 98.6 மைனஸ் 32 இன்ட்டு 5/9 போட்டு யாரோ ஒருத்தர் பதில் சொல்லுங்க பார்க்கலாம், கால்குலேட் பண்ணி. சார் கரெக்டாக 37 வருது, புள்ளியெல்லாம் வரல, கரெக்டு. ஸோ நீங்கள் 98.6 டிகிரி நார்மல் பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 37 டிகிரி சென்டிகிரேட் வரும். ஸோ அதனால் அந்த வெப்பநிலை மானியானது சென்டிகிரேடில் 35 42க்குள்ளே இருக்கும். 42க்கு மேலே இருக்காது. 42க்கு மேலே இருந்தால் உங்களுக்கு டிகிரி வந்து 104 எல்லாம் ஆயிரும். ரொம்ப அவ்வளோதான், பயங்கர காய்ச்சல் சொல்கிறோம் இல்லையா. 102 வந்தாவே ரொம்ப காய்ச்சல் அப்படிங்கிறோம். அதனால் நீங்கள் இதுதான் இது, சரிங்களா? ஓகே, இப்போ புரிஞ்சுதுங்களா எல்லாருக்கும்? இந்த கேள்விக்கு பதில் 35 டிகிரி டு 42 டிகிரி. ஆனால் நீங்கள் நம்ம ஃபர்தராக தெரிஞ்சிட்டது வந்து ஃபாரன்ஹீட்லேருந்து சென்டிகிரேடை மாற்றுறது எப்படி, ஏதோ ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்க, 2 தெரிஞ்சுக்கன்னு கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபாரன்ஹீட் கொடுத்தால் சென்டிகிரேடை மாற்றுவது எப்படி? 32 கழித்து இன்ட்டு 5/9 போட வேண்டும். புரிஞ்சுதுங்களா? ஓகே, அடுத்த கேள்வி நீங்கள் படிங்க ஜமுனா மேடம். தமிழ்லையோ எது படித்தாலும் சரி. ஒரு மாரத்தான் ஓட்டப்பந்தய வீரர் 42 கிலோமீட்டர் தூரத்தினை 6 மணி நேரத்தில் கடக்கிறார் எனில் அவரின் வேகம் என்ன? அவரின் வேகம் என்ன? ஆப்ஷன் 4 சார். ஆப்ஷன் 4 இஸ் ரைட் ஆன்சர். ஆமாம், அவரின் வேகம் 7 கிலோமீட்டர் பர் மணி. சரிங்களா? 7 கிலோமீட்டர் பர் மணி. 42 6ஆல் வகுக்கிறோம், அவ்வளோதான். அது கிலோமீட்டர் பர் மணி. ஒரு கிலோமீட்டர் பர் மணி இருப்பதை மீட்டர் பர் வினாடிக்கு எப்படி சென்டிமீட்டர் பர் வினாடி எப்படி கண்டுபிடிக்கிறது? இல்லை மீட்டர் பர் செகண்ட், மீட்டர் பர் வினாடி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதை 5/18ஆல் பெருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்களோ அதை 5/18ஆல் பெருக்கினால் இந்த கிலோமீட்டர் பர் மணி என்பது மீட்டர் பர் செகண்டாக மாறிடும். இப்போ மனோகர் 7 கிலோமீட்டர் பர் மணி என்பது சரி, அதை 5/18ஆல் பெருக்கினா எவ்வளோ மீட்டர் பர் வினாடி வருதுன்னு சொல்லுங்கள். சார். 1.94 என்னது? மீட்டர் பர் செகண்ட் தானே? ஆமாம் சார். அப்போ ரெண்டுமே ரெண்டு கரெக்டு, 4 கரெக்டு. அப்போ எது கரெக்டு? அவங்க கொடுத்துருக்குது கிலோமீட்டர்ல தான் சார். கிலோமீட்டர் பை மணி. இல்லை, அப்படி இருந்தால் கூட 1.4 மீட்டர் பர் வினாடி கரெக்ட். ஆக்சுவலாக அவன் அந்த கேள்வியில் சில தவறு இருக்குது. அப்போ வந்து அப்போ அஃப்கோர்ஸ் நீங்கள் கிலோமீட்டரே போடலாம், 7 கிலோமீட்டர் பர் மணின்னே போட்டுக்கலாம். ஓகே, வெரி குட். பட் அதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றினால் அது ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்ட் தான். 5/18ஆல் பெருக்குங்க. அப்போ 1.49 மீட்டர் பர் வினாடி அப்படின்னு வருது. அப்போது சரி, இப்போ என்ன தெரிஞ்சுக்கிறீங்க நீங்கள்? ஒரு கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து மீட்டர் பர் செகண்டாக மாற்றுவதற்கு 5/18ஆல் பெருக்க வேண்டும். இப்போ ரெண்டாவது எல்லாம் எழுதிக்கிங்க உங்கள் நோட் புக்கில், ஆனால் மறந்துடும். அதை முதல்ல என்ன சொன்னோம்? எஃப் -32 இன்ட்டு 5/9 இஸ் ஈக்குவல் டு சென்டிகிரேட்னு போட்டோம். ஃபாரன்ஹீட் -32 அப்படி போனோம். இப்போ இது வந்து கிலோமீட்டர் பர் கேஎம் பர் ஹவர் கன்வெர்ட் பண்ணணும்னா இன்ட்டு 5/18. அடுத்தது யார் படிக்கிறீங்க? நம்ம இவர் படிங்கல, மனோகர் கொஞ்சம் படிங்கண்ணா. ஏதோ ஒன்று இங்கிலீஷோ தமிழ் ஏதோ ஒன்று படிங்க. ஓகே சார். The chip in the SIM card is made up of silicon and germanium because of their dash lies between the conductor and insulator.
அந்த சிலிக்கன் அண்ட் ஜெர்மேனியத்துக்கு ஒரு பேர் உண்டு. அதுக்கு பேர் செமிகண்டக்டர் என்ற பேர் உண்டு. அதாவது செமி என்ன பாதின்னு அர்த்தம். அது கண்டக்டரும் ஃபுல்லாக இல்லை, இன்சுலேட்டரும் ஃபுல்லாக இல்லை. கண்டக்டர் என்றால் எலக்ட்ரிசிட்டியை கடத்தும், அதில் போகும். இன்சுலேட்டர்னால் அதில் எலக்ட்ரிசிட்டி போகாது. ஒரு பீங்கான் பாத்திரம் இருக்குது, சைனா கிளே இருக்குது, அதில் எலக்ட்ரிசிட்டி போகுமா? போகாது. ஒரு அலுமினியம் வெசலில் போகும், அல்லது ஒரு காப்பர் வெசலில் போகும். ஸோ இதுக்கு ரெண்டுக்கு நடுவால் இருப்பதுக்கு பேர் செமிகண்டக்டர் என்று பெயர். அதுதான் இன்றைக்கி உலகத்தையே ஆட்டி வைக்கிது. இந்த சிம் கார்டு வந்து இந்த சிலிக்கன் ஜெர்மேனிங்கிற 2 செமிகண்டக்டர் வச்சு தான் இன்றைக்கி நம்ம கம்ப்யூட்டர் அது இது எல்லாமே அதுதான் நடக்குது. சரிங்களா? அந்த எதை அந்த 2க்கு பிட்வீன் உள்ளதை அந்த எதை சொல்கிறேன், 4 கொடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் இண்டக்ஷனா, எலக்ட்ரிக் கரண்ட்டா, எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டியா, ரெசிஸ்டன்ஸான்னு கேட்டிருக்காங்க. காந்த தூண்டல் தமிழில் படிக்கிறோம். சிம் கார்டுகளில் பயன்படுத்தப்படும் சிப்புகள் சிலிக்கான் மற்றும் ஜெர்மானியத்தால் ஆனவை. ஏனெனில் அவற்றின் டேஸ் நட்கடத்திகள் மற்றும் காப்பான்களுக்கு இடையில் அமைந்திருக்கும். எந்த இது அது நடுவால் இருக்கும்? மேக்னெட்டிக் இண்டக்ஷனா? கிடையாது. ரெசிஸ்டன்ஸா? கிடையாது. இந்த 2 ஆன்சர் இல்லை. இப்போ எலக்ட்ரிக் கரண்ட்டு, எலக்ட்ரிக் கண்டக்டிவிட்டின்னு சொல்கிறாங்க. எதாக இருக்கும்? எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி தான் சரியான விடை. மின் கடத்து திறன் வந்து அந்த சிலிக்கான் ஜெர்மேனியத்துக்கு கண்டக்டருக்கும் இன்சுலேட்டருக்கும் நடுவால் இருக்கும். அதனால தான் அதுக்கு பேர் செமிகண்டக்டர் என்ற பெயர். தமிழில் செமிகண்டக்டர் என்ன சொல்கிறாங்க? தமிழில் என்ன சொல்கிறாங்க தெரியல. தமிழில் செமிகண்டக்டர்னு நீங்கள் பேப்பரில் இப்போ அடிக்கடி இப்போ வருது. நம்ம செமிகண்டக்டர் சிப்பு நம்ம இந்தியாவில் நிறைய பண்ண போகிறோம், அதனால் இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நிறைய செலவு பண்ண போகுதுன்னா பேப்பர் படிக்கிறீங்களா? குஜராத்தில் ஒரு பெரிய கம்பெனி வந்து அந்த சிப்பு போடுற கம்பெனியை போட்டிருக்கிறான். தமிழ்நாட்டில் ஒன்று வருது, நிறைய இடங்கள் அது வரப்போகுது அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த சிப்பு இல்லாததுனால அந்த சிப்பு எல்லா இடத்துலையும் யூஸ் ஆகுது. இப்போ எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா சிப்பு வந்து உங்களுடைய மொபைல் ஃபோனால் யூஸ் ஆகுது, இப்போ வந்து உங்கள் காருக்கு யூஸ் ஆகுது, நிறைய இடத்துல அது யூஸ் ஆகுது. அதனால் நிறைய ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. ஸோ எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மின் கடத்து திறன் என்று பெயர். அடுத்தது இது பாருங்க. இல்லை இது வேறு. ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் டு நாட் ஃபார்ம் ஷேடோ. இது ஒரு கூற்று 1. அனைத்து பொருட்களும் நிழல்களை உருவாக்குவதில்லை. ஷேடோஸ் வில் பி ஃபார்ம்ட் இன் த டைரக்ட் சைட் ஆஃப் த லைட் சோர்ஸ். ஷேடோஸ் வில் பி ஃபார்ம்ட் இன் த டைரக்ட் சைட் ஆஃப் லைட் சோர்ஸ். லைட் எந்த பக்கம் இருக்குமோ அந்த பக்கம்தான் ஷேடோ வருங்கிறாங்க. நிழல்கள் எப்போதும் ஒளி மூலம் இருக்கும் திசைக்கு நேர் திசையில் உருவாகுங்கிறாங்க. அது கரெக்டாக? நிழல்கள் அதே திசையில் இருக்குமா? கிழக்க சூரியன் இருந்தால் நீங்கள் நின்னா நிழல்கள் எந்த பக்கம் இருக்கும்? மேற்கு பக்கம். அப்போ அது கூற்று 2 தப்பு. அப்போ 2 ராங்கெல்லாம் நீங்கள் இப்போமே அடிச்சு விட்றலாம். 3rd 4th இல்லை. அப்போ கூற்று 1 கேட்ட ஆல் ஆப்ஜெக்ட் டு நாட் ஃபார்ம் ஷேடோ அப்படிங்கிறாங்க. அது கரெக்டா? அது எனக்கே டவுட் வந்துடுச்சு. இப்போ பார்க்கலாம். ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் டு நாட் ஃபார்ம் ஷேடோ போட்டு பார்க்கலாமா? ஆல் ஆப்ஜெக்ட்ஸ் do not form shadow. Transparent object cannot form a shadow. Transparent object ஃபார்ம்னா அதுக்குள்ளேயே ஒளி போயிடுது இல்லையா? ஒரு கண்ணாடிக்குள்ளே ஒளி போச்சுன்னா அந்த பக்கம் போயிடும், ஏன்னா அது டிரான்ஸ்பரண்ட். அதனால் அது வந்து கரெக்ட். அதாவது இந்த முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 2வது ஸ்டேட்மெண்ட் ராங். ஏன்னா முதல் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட், 2வது ஸ்டேட்மெண்ட் ராங்கே காணும். 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து ராங்கு. அப்போ ஏன் நம்ம 3 4 மாற்றி தப்பு சொல்லிட்டேன். 4th இல்லை இருங்க. ஷேடோஸ் வில் பி ஃபார்ம்டு அந்த ஷேடோஸ் வில் ஃபார்ம்டு. அப்போ அது ராங்கு. 2வது ராங், முதல் கரெக்ட். அதுதான் ஆன்சர். 4வது தான் கரெக்ட். நான் 3rd 4th தப்பாக சொல்லிட்டேன். ஸோ 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் ராங். அதுதான் கரெக்டான ஆன்சர். அதாவது ஆப்ஷன் 4. மேட்ச் த ஃபாலோயிங். இங்கே பாருங்கள், எனக்கு கொஞ்சம் பெருசு பண்ணிடுறேன் உங்களுக்கு. கூலும் அது எலக்ட்ரிக் சார்ஜோட ஒரு யூனிட் அலகு. ஆம்பியர் கரண்ட்டோட அலகு. கண்டக்டிவிட்டி அதாவது மின் கடத்து திறனோட அலகு. ஓம் ரெசிஸ்டண்ட்டோட அலகு.
அதுக்கு என்ன சிம்பிள் யூஸ் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு என்னன்னு சொல்ல முடியுமா? யாராவது சொல்லுங்கள். ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3. சரி, அவர் மாணவர் சொல்லியிருக்காரு, என்னன்னு பார்ப்போம். ஏ வந்து 4, கூலும் வந்து Qன்னு போடுவாங்க, கரெக்ட். பி ஆம்பியர் வந்து 3, ஆமாம், ஆம்பியர் வந்து ஐன்னு போடுவாங்க, கரெக்ட். கண்டக்டிவிட்டியை வந்து அந்த சிக்மான் போடுவாங்க. சி வந்து 2, டி வந்து 1 இல்லையே. எது ஓம் எப்படி போடுவாங்க? ஓம் ஓம் வந்து செகண்ட் சார். ஆமாம், ஓம் வந்து செகண்ட் வருமே. அது செகண்ட் தானா? ரைட். இல்லை ஓம் வந்து டி வந்து 2 வரணுமே. அப்போ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர், கரெக்ட். A4 B3 C1 D2 அதுதான் கரெக்ட். சரிங்களா? ஆப்ஷன் 2 தான் கரெக்டு. இது மாதிரி தான் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இந்த பரீட்சையில். நீங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கொஞ்சம் ஏமாந்தால் நம்ம தப்பு பண்ணிவிடுவோம். அடுத்தது, த மோஸ்ட் அக்யூரேட் கிளாக் ஈஸ், எந்த கிளாக் கரெக்டாக இருக்குன்னு கேட்குறாங்க. இது தெரியல எனக்கு, போட்டு பார்த்துடலாமா? குவார்ட்ஸ் கிளாக் சார். குவார்ட்ஸ் கிளாக். குவாட்ஸா? ஆமாம் சார். மோஸ்ட் அக்யூரேட் கிளாக் போட்டிருக்காங்க, பார்க்கலாமா? அட்டாமிக் கிளாக் தான். இட் இஸ் பேஸ்ட் ஆன் atomic clock is a clock that measures time by monitoring. Which clock is the most accurate clock? பார்க்கலாம். அட்டாமிக் கிளாக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ அதுதான் ஆன்சர். சரியா? ஸோ அக்யூரேட். ஓகே, அட்டாமிக் கிளாக் தான் அதுக்கு ஆன்சர். அது ஓகே, குட். ஓகே, அடுத்தது போயிடலாம். சிலதெல்லாம் பிக் த ஆட் ஒன் அவுட். இந்த 4 கொடுத்துருக்காங்க, அதில் ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். திரிசூல், அக்னி, ரோகிணி, பிருத்வி. திரிசூல், அக்னி, பிருத்திவி எல்லாம் ஏவுகணைகள். ரோகிணி என்பது ஒரு சேட்டலைட். அது சேட்டலைட் தமிழ் என்ன சொல்கிறோம்? தமிழில் வேற பெரிய தொந்தரவு எனக்கு. ஏவுகணை என்பது வேற, சேட்டலைட் கரெக்டாக சொல்கிறாருங்க. சேட்டலைட் இன் தமிழ் போட்டால் தெரியும். செயற்கைக்கோள். ஆமாம், ரோகிணி என்பது ஒரு செயற்கைக்கோள். திரிசூலு, அக்னி, பிருத்திவி என்பது ஏவுகணைகள். சரியா? அப்போ இதில் எது வித்தியாசமாக இருக்குது? ரோகிணி தான் வித்தியாசமாக இருக்குது. அதுதான் ஆன்சர். அடுத்த கேள்வி பார்க்கலாம். புரியுதுங்களா? நான் பாட்டுக்கு போயிட்டுருக்கேன், உங்களுக்கு புரியுதா? புரியுது சார், புரியுது சார். ஒரு பொருள் ஒரு நிமிடத்துக்கு 3000 அதிர்வுகளை ஏற்படுத்துகிறது. காற்றில் ஒளியின் வேகம் 331 மீட்டர்/செகண்ட் எனில் அதன் அதிர்வு எண் என்ன? A body vibrates 3000 times in 1 minute. If the speed of the sound in air is 331 meter/second, then find the frequency of vibration. Frequency into அந்த இது lambda wavelength அதுக்கு வைப்ரேஷன் will give the speed. frequency into lambda, அதாவது லாம்டாங்கிறது இப்போ 3000 times into frequency equal to 331. அப்போ 3000, இப்போ 3000 டைம்ஸ் இன் 1 minute, அது செகண்டாக மாற்றணும். அப்போது இன்ட்டு 60 போடணுமா? இன்ட்டு 60 போடணும். அப்போ 331 மீட்டர்/செகண்ட். அப்போது இங்கே வந்து 3000 இன்ட்டு 60. அறுபது ஹெர்ட்ஸ் வரும். ஆக்சுவலாக ஆன்சர் வந்து 60 ஹெர்ட்ஸ் வரும். சரியா? ஓகே, அது போய் போட்டு பாடுங்க. இது இப்போ சயின்ஸ் படித்தவங்க, அதாவது ஃப்ரீக்வன்சி இன்ட்டு வேவ்லென்த் ஈக்குவல் டு ஸ்பீடு, அந்த வெலாசிட்டி. அடுத்தது, இது எனக்கு தெரியல, இந்த ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எனக்கு ஞாபகம் இல்லை, மறந்து போச்சு, அதனால் நான் தப்பாக சொல்லிக் கொடுக்க விரும்பல. த நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு பை 120 பார்க்கலாம். இது ஈஸி தான், நீங்கள் படிச்சிருப்பீங்க எங்கேயாவது. என்னடா அது?
The number of images formed by a mirror depends on the dash of the mirror. ஆடிகளில் தோன்றும் பிம்பங்களின் எண்ணிக்கை ஆடிகளுக்கிடையே உள்ள டேஸை சார்ந்தது. Angle of inclination, plane angle, angle of incidence, angle of refraction. மறந்து இது என்னமான்னு கன்ஃபியூஸ் ஆகிடுச்சா எனக்கு. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் பிளேன் ஆங்கிளாக தான் இருக்கும், தலைக்கோணம் பிளேன் ஆங்கிளாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, இந்த நம்பர் ஆஃப் இமேஜஸ் ஃபார்ம்டு போட்டே பார்த்துலாருங்க. த நம்பர் ஆஃப் இமேஜஸ் formed by a mirror depends on by a mirror depends on the number of by two plane depends on the angle between the mirror. தான் plane angle தான். அப்போ plane angle தான், அது angle between the mirrorங்கிறாங்க. இன்க்ளினேஷன் கிடையாது. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன். சரி, பிளேன் ஆங்கிளுக்கும் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் என்ன வித்தியாசம்? தலைக்கோணம் சாய்வு கோணத்தை பொறுத்து சாய்வு கோணமாக தான் இருக்கணும். இப்போ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தான் ரெண்டு ஆமாம், ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் என்பது ரெண்டு மிரர் எப்படி எந்த ஆங்கிளில் இருக்குங்கிறது பொறுத்து. ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸும் கிடையாது, ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் கிடையாது. இந்த பிளேன் ஆங்கிள்னா அப்படியே ஒரே ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது. ஆங்கிள் ஆஃப் இன்க்ளினேஷன் தான் கரெக்டாக. சரியா? சாய்வு கோணத்தை பொறுத்து ரெண்டு மிரர் எந்த கோணத்தில் இருக்குது. நீங்கள் இந்த பெரிய பெரிய கடைகளுக்கெல்லாம் உள்ளே போனால் உங்களை மாதிரியே 10 பேர் தெரியுறீங்களா? ஜவுளியில் எடுக்கும்போது பார்த்துருக்கீங்களா மேடம்? அதுதான் கேட்குறாங்க, வேற ஒன்றும் கேட்கல, புதுசாக ஒன்றும் அவன் கேட்கல. இது அப்படியெல்லாம் நம்ம எக்ஸாமுக்கு வரும்போது நமக்கு அப்படியே புரியாத மாதிரி இருக்கும். அடுத்து பார்க்கலாம். The velocity of car moving in a straight line changes from 36 km per hour to 18 km per hour in 10 seconds. Find its deceleration when its deceleration is uniform. தமிழில் நீங்கள் படிக்கிறீங்களா ஜமுனா மேடம்? ஒரு நேர்கோட்டு பாதையில் 36 கிலோமீட்டர் பெர் மணி என்ற திசைவேகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கும் கார் 10 வினாடியில் 18 கிலோமீட்டர் பர் மணி படிக்கணும். ஆமாம், பெர் மணி என்ற திசைவேகத்தினை சீரான எதிர்முடக்கத்தினை கொண்டிருந்தால் அதன் எதிர்முடக்கம் என்ன? ஏன் எதிர்முடக்கம்னா ஸ்பீடு குறையுது, வெலாசிட்டி குறையுது, அதனால தான் அது டீசலரேஷன் சொல்கிறோம். அது தமிழில் எதிர்முடக்கம்னு சொல்கிறோம். 36 கிலோமீட்டர் பர் ஹவர்லேருந்து 18 கிலோமீட்டர் பர் ஹவர் 10 செகண்டில் குறையுது. அப்படின்னா டீசலரேஷன் என்ன? இப்போ முதல்ல இந்த கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றணும். என்ன பண்ணணும்? கிலோமீட்டர் பர் ஹவரை மீட்டர் பர் செகண்டாக மாற்றுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? 5/18 நம்ம மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 36 கிலோமீட்டர் பர் ஹவர்னா அது எவ்வளோ மீட்டர் பர் செகண்ட்? 5/18 பண்ண எவ்வளோ வருதுங்க? 10 மீட்டர் பர் செகண்ட். அடுத்தது 18னா அது 5 மீட்டர் பர் செகண்ட். அப்போது 10 மீட்டர் பர் செகண்ட்லேருந்து 5 மீட்டர் பர் செகண்டாக மாறிடுது. எவ்வளோ? 10 செகண்டில். அப்போது வித்தியாசம் வந்து 5/10 0.5 த ஆன்சர். மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இஸ் த ஆன்சர். 0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஏன்னா அந்த முடுக்கம் ஆக்சலரேஷன் அல்லது டீசலரேஷன் அதனோட யூனிட் வந்து மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதனால் 0.5. புரியுதா மேடம்? புரியுது சார். அதாவது V = U + AT நம்ம படிப்போம். படிச்சிருக்கீங்களா? மனோகர் படிச்சிருப்பார், ஞாபகம் இருக்கோ அவருக்கு? இப்போ A = V - U/T. இங்கே V வந்து ஃபைனல் வெலாசிட்டி 18, அதை 18 × 5/8. அப்போ V வந்து U வந்து 36, அப்புறம் T வந்து 10 செகண்டு. இது போட்டிங்கன்னா அதில் வரும். ஆனால் நீங்கள் அதை மீட்டர் பர் செகண்டாக மாற்றாமல் போட்டிங்கன்னா 18 - 36 ÷ 10
3.6ன்னு வரும். அது 3.6க்கு ஏதோ ஒன்று கொடுத்துருப்பான், அப்புறம் அதுவும் தப்பாயிடும். அதனால் நீங்கள் அதை மீட்டர் பர் செகண்டாக மாற்ற வேண்டும். சரியா? ஏன் இங்கே பாருங்கள், இங்கே நல்லா பாருங்கள், ஏன் இது -0.5 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் போட்டால் அதுக்கு மைனஸ் இல்லையே? டீசலரேஷன். அவன் முதல்ல டீசலரேஷன் கொடுத்துட்டான். எதிர்முடுக்கம். ஆமாம், அவனே எதிர்முடுக்கன் கொடுத்ததுனால அது மைனஸ் போட வேண்டியதில்லை. அவன் முடுக்கமன் கொடுத்துருந்தா அப்போ மைனஸ் போட்டிருக்கணும். அவன் கேட்டதே டீசலரேஷன். புரியுதுங்களா? இந்த டீசலரேஷன் அதாவது எதிர்முடுக்கன் முதல்ல கேட்டதுனால நீங்கள் இது பண்ணிட்டீங்க. இப்போது ஒருத்தர் ஒரு பொருள் விற்கிறாரு, 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்கிறாரு. எவ்வளோ ரூபா லாபம் மேடம்? 100 ரூபாய்க்கு வாங்கி 80 ரூபாய்க்கு விற்கிறார். லாபம் எவ்வளோ? வாங்கி 80 ரூபாய்க்கு வித்தா ரூபாய் நஷ்டம். நஷ்டம்தான். நஷ்டம்னு சொல்லும்போது நஷ்டம் 20 ரூபான்னு சொல்லுவீங்க, லாபம் -20 ரூபான்னு சொல்லணும். கேட்டுதானே? புரியுதா? மேத்தமெட்டிக்கலி சொல்லும்போது லாபம்னு சொல்லி ஆரம்பிச்சிங்கன்னா -20ன்னு சொல்லணும், நஷ்டம்னு ஆரம்பிச்சிங்கன்னா 20ன்னு சொல்லணும். புரியுதான்னு கேட்குறேன். அதனால தான் இங்கே மைனஸ் வரல. இது அதான் இதெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் பார்க்க வேண்டும் இந்த இதில். அது இல்லைன்னா அப்புறம் நம்ம எங்கேயாவது ஏமாந்துருவோம். அதனால் உங்களுக்கு கேர்ஃபுல்லாக இருக்கணும். சரியா? பார்த்தா ஈஸி இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த எக்ஸாம்ஸ் எல்லாம். ஆனால் உங்கள் காலவாக்கு வாருக்குன்னே அந்த எக்ஸாமினர் உட்காந்துருப்பார் அங்கே. அவர் அந்த மாதிரி கேள்வி கேட்டிருப்பார். அடுத்த கேள்வி பாருங்கள். மேட்ச் த ஃபாலோயிங்: மோனோ அட்டாமிக் மாலிகூல், சல்ஃபர், டைஅட்டாமிக் மாலிகூல், ட்ரைஅட்டாமிக் மாலிகூல், பாலிஅட்டாமிக் மாலிகூல். இந்த பக்கம் சல்ஃபர், இனர்ட் கேஸ், ஆக்சிஜன், ஓசோன். தமிழில் படித்தா ஓரணு மூலக்கூறு, ஈரணு மூலக்கூறு, மூவணு மூலக்கூறு, பல் அணு மூலக்கூறு. சல்ஃபர், மந்தவாயுக்கள், ஆக்சிஜன், ஓசோன். எது இது ஓரணு மூலக்கூறு? எது மோனோ அட்டாமிக் மாலிகூல்? எது? ஆப்ஷன் 1 சார். மோனோ அட்டாமிக் மாலிகூல் வந்து இனர்ட் கேஸ். ஆமாம், ஆப்ஷன் 1ல் 2 வருதா? ஆமாம். A2 வந்தால் அது ஒன்று பார்த்தாவே போதும், A2. அப்போ மற்றதெல்லாம் A2வே இல்லை. அப்போ கண்ணை மூட்டு ஆப்ஷன் 1 நீங்கள் போட்டு விடலாம். புரியுதா மேடம்? இப்போ ட்ரை அட்டாமிக் மாலிகூலுங்கிறது ஓசோன். சி வந்து 4, கரெக்ட். ஸோ ஆப்ஷன் 1 தான் ஆன்சர். சரி, இது பாருங்கள்: மெல்ட்டிங், ஃப்ரீசிங், ரஸ்டிங், பாய்லிங், ஃபெர்மெண்டிங், curling, condensation. How many of them are physical changes? தமிழில் படிங்க. பின்வருவனவற்றுள் எத்தனை இயற்பியல் மாற்றங்கள் உள்ளன? உருகுதல், உறைதல், துருப்பிடித்தல், கொதித்தல், நொதித்தல், தயிராதல், ஆவி சுருங்குதல். இதில் எத்தனை இயற்பியல் மாற்றங்கள், எத்தனை வேதியியல் மாற்றங்கள் பாருங்க. சார். ஆப்ஷன் 3. இயற்பியல் மாற்றங்கள் வந்து 3ஆ? எது? ஆப்ஷன் 3 சார். ஆப்ஷன் 3 வந்து 4. 4 இயற்பியல் மாற்றங்கள் இருக்குது. எது இயற்பியல் மாற்றங்கள்? மெல்ட்டிங், ஃப்ரீசிங், பாயிலிங். சரி, பாயிலிங். ஆமாம். கண்டென்சேஷன். ஆமாம். ரஸ்டிங், இரும்பு துருப்பிடிச்சா மறுபடியும் அதை இரும்பை பழைய நிலைக்கு கொண்டு போக முடியாது. ஃபெர்மெண்டிங் அதே பாடம் தான். கர்லிங் அதே மாதிரி தான். ஸோ இதெல்லாம் நீங்கள் அப்போ 4 தான் ஆன்சர். 4 இயற்பியல் மாற்றங்கள், 3 வேதியியல் மாற்றங்கள். கொஸ்டனில் இதில் எத்தனை வேதியியல் மாற்றங்கள்னு கேட்கலாம். ஹவு மெனி ஆர் கெமிக்கல் சேஞ்சஸ் என்றும் கேட்கலாம். ஓகே, வெரி குட். அடுத்தது ஈஸ்ட் இஸ் கேட்டிருக்காங்க. ஈஸ்ட் வந்து என்ன? ஃபங்கஸா, கேட்டலிஸ்டா, மைக்ரோ ஆர்கானிசமா, ஆல் ஆஃப் த பவா? ஃபங்கஸ். ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆன்சர்னா ஃபங்கஸா? ஈஸ்ட் வந்து பூஞ்சை வினையூக்கி கிடையாதா? கேட்டலிஸ்ட் கிடையாதா? நுண்ணுயிரி கிடையாதா? ஆல் ஆஃப் தி அபவ் சார். ஆல் ஆஃப் தி அபவ் தி ஆன்சர். அனைத்தும் என்பதுதான் சரியான விடை. ஓகே, ஒரே ஒரு லாஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மென்டல் எபிலிட்டியும் போய்க்கலாம் ஒரே நாளில்.
ஐஸ் அப்சார்ப்ஸ் heat when it melts to form water. இது கூற்று ஏ. கூற்று பி இதுங்க பெருசு பண்ணிடுறேன். ஐஸ் அப்சார்ப் ஹீட் வென் இட் மெல்ட்ஸ் டு ஃபார்ம் வாட்டர். அது ஐஸை ஹீட் பண்ணால் அது வாட்டர் ஆகிடும். கரெக்ட் தான், இது கரெக்ட். அபோவ் ஃபினாமினஸ் எண்டோதெர்மிக் சேஞ்ச். ஓகே, தமிழில் படித்து பார்ப்போம் என்ன புரியுதுன்னு பார்ப்போம். சம்டைம்ஸு உங்களுக்கு இங்கிலீஷ் மீடியம் குழந்தைக்கு கூட தமிழில் படித்தா புரியும். பனிக்கட்டி வெப்பத்தை ஏற்று உருகி நீராகிறது. கரெக்ட். அடுத்து காரணம் மேற்கண்ட நிகழ்வு வெப்பம் ஏற்கும் மாற்றமாகும். பார்த்தீங்களா, எண்டோதெர்மிக்ங்கிறது எங்கே நமக்கு வந்து மீனிங் தெரியாட்டி கூட வெப்பம் ஏற்கும் மாற்றமாகும். அப்போ ஏவும் கரெக்டு, ஆறும் கரெக்ட். ஏ மற்றும் ஆறு சரி. கரெக்ட் தானே? கரெக்டுங்களா மனோகர்? எஸ் சார். ஏவும் கரெக்டு, அது கொடுத்த காரணமும் கரெக்டு. ஏன்னா வெப்பம் ஏற்கும் மாற்றம், வெப்பத்தை கொடுக்கும் மாற்றம் ஒன்று இருக்கும். எது தெரியுமா? எக்ஸாம்பிள் சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு ஆங்கிலத்தில் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்ற பேர். வெப்பத்தை வெளிவிடும் மாற்றமாக தமிழ் அப்படி இருக்கும். எது சொல்லுங்க பார்க்கலாம். ஜமுனா மேடத்துக்கு தெரியும், ஆனால் சொல்லக்கூடாதுன்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. சார் நியூக்ளியர் ரியாக்ஷன் சார். இல்லை, யூஸ்வல் நம்ம வீடுகளில் நடக்குதா? நீங்கள் சுண்ணாம்புக்கல்ல தண்ணி ஊற்றினா என்ன ஆகுது? சுண்ணாம்புக்கல்லில் தண்ணீரை ஊற்றினால் என்ன ஆகிறது? ஹீட் ரிலீஸ் ரிலீஸ் ஆகுது, வெப்பத்தை வெளிவிடுகிறது. அதை வச்சுக்கலாம் நீங்கள் மனசில். சுண்ணாம்புக்கல்லை தண்ணி ஊற்றினா, தண்ணிக்குள்ளே சுண்ணாம்புக்கல்லை போட்டால் அது வந்து வெப்பத்தை வெளிவிடுகிறது. ஐஸை வந்து தண்ணியை மாற்றணும் பண்ண வெப்பத்தை அது ஏற்கிறது. அடுத்தது பாருங்கள். சரி, இது என்ன இருப்பா, சிரிச்சு பண்ணிடலாமா? மேட்ச் த ஃபாலோயிங்: நேச்சுரல் பாலிமர், சிந்தட்டிக் பாலிமர், புரோட்டீன் பாலிமர், கார்போஹைட்ரேட் பாலிமர், செல்லுலோஸ், ஸ்கின், ஹியூமன் பாடி, பிளாஸ்டிக். இது எது பிளாஸ்டிக்கு? ரைட் சைடில் பிளாஸ்டிக் போடும், அதை எடுத்துக்குவோம் முதல்ல. லெஃப்ட் சைடில் எது பிளாஸ்டிக்கு கரெக்டான இது? சிந்தட்டிக் சிந்தட்டிக் பாலிமர். B4 இருந்தால் அந்த ஆன்சர். B4 எங்கே இருக்குது? எந்த ஆப்ஷனில் இருக்குது? 1 சார். 1. அவ்வளோதான். நீங்கள் ஏதோ ஒன்று பார்த்தா போதும். மோரால் 1 அல்லது 2 பார்த்தாவே உங்களுக்கு கரெக்டான விடையை கண்டுபிடித்து விடலாம். சரியா? அடுத்தது. ஐயோ, இதெல்லாம் இதெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதே. இந்த அது பேர் என்ன, பயாலஜியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது. சரி, நம்ம வந்து மறுபடியும் நம்ம இப்போ வி வில் கோ டு இது பார்க்கலாம். கொஞ்சம் மென்டல் எபிலிட்டி அண்ட் மேத்தமெட்டிக்ஸ் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க. அன்றைக்கி ஒன்று பார்த்தோமே, ஒரு இது என்டிசி பிபிடிஸில் 1 பார்த்துட்டோம். பிபிடி 1 பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். பிபிடி 2 தான், இல்லை பிபிடி 1லேயே ஏதோ ஒன்று பார்க்கலாம் என்னன்னு பார்க்கலாம். அதில் ஏதோ கடைசி ஒரு நான் 2-3 இது பார்க்கல. பார்த்துடலாமா? முதல்ல டைரக்ஷன் சென்ஸ் பார்த்தாச்சா மேடம்? பார்த்துட்டோம் சார். டைரக்ஷன். அடுத்தது பிளட் ரிலேஷன்ஷிப் பார்த்தாச்சா? அதுவும் பார்த்தோம் சார். நம்பர் சீரிஸ் பார்த்தாச்சா? அதுவும் பார்த்தாச்சு. லெட்டர் சீரிஸ் பார்த்தாச்சா? அதுவும் பார்த்துட்டோம். ஐ மீன் இதில் பார்க்கல, வேற இதுலேயே பார்த்துட்டோம். வெர்பல் அனாலஜி பார்த்தாச்சா? பார்த்தாச்சு. இதுவும் பார்த்தாச்சு.
அடுத்தது கோடிங் டீகோடிங் பார்க்கல, அது ரொம்ப ஈஸி, அதனால தான் நான் விட்டு போயிட்டேன். டிடக்ஷன்ஸ் தேவையான்னு எனக்கு தெரியல, பட் இப்போ நிறைய எவ்வளோ பேர் இருக்கிறீங்க இங்கே, அதனால் டிடக்ஷன்ஸ் நான் எடுக்கலான்னு நினைக்கிறேன். ஏன்னா இது பல இதுகளுக்கு யூஸ் ஆகிற ஒரு விஷயம். லெட் மீ சி how many are there. யா, ஸோ லெட் மீ டேக் டிடக்ஷன்ஸ். இது உங்களுக்கு வேணுமான்னு எனக்கு தெரியல மேடம், இருந்தாலும் நான் அது எடுக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு தேவைப்படலாம். இங்கே பாருங்கள், நல்லா இது ஒரு ஃபார்முலா மாதிரி. இந்த ஃபார்முலாவை தெரிஞ்ச இதில் எந்த கேள்வி வந்தாலும் ஆன்சர் பண்ணலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு கேள்வி கேட்பாங்க. இங்கே பாருங்கள், ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் 1 என்ன சொல்லியிருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம் மனோகர். ஸ்டேட்மெண்ட் 1, All dogs are cats. ஸ்டேட்மெண்ட் 2, All cats are pigs. இந்த 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. இப்படி அதுலேருந்து ஏதாவது ஒரு கன்க்ளூஷன் வர முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. இதில் கன்க்ளூஷன் என்ன வரலாம்? ஆல் டாக்ஸ் ஆர் கேட். அப்போ டாக்ஸை ஒரு சின்ன சர்க்கிள்னு வச்சுக்கலாம். ஆல் டாக்ஸ் ஆர் கேட்டுன்னா 2 சர்க்கிள், ஒன்றுக்கு உள்ள ஒன்று இருக்குது. எது உள்ளே இருக்கிற சர்க்கிள், எது வெளியே இருக்கிற சர்க்கிள்? கேட்டுக்கு ஒரு சர்க்கிள், அதுக்குள்ளே ஒரு சர்க்கிள் போடுறீங்க. அப்போ எது உள்ளே இருக்கிற சர்க்கிள், எது வெளியே இருக்கிற சர்க்கிள்? Dogs உள்ள இருக்கும் சார். டாக் உள்ளே இருக்குது, கேட் வெளியே இருக்குது. வெரி குட். அப்புறம் ஆல் கேட்ஸ் ஆர் பிக்ஸ், இந்த 3ஆவது சர்க்கிள் எங்கே போடணும்? அந்த 2க்கு வெளியே போடணுமா? ஆல் கேட்ஸ் ஆர் பிக்ஸ்ன்னு ஆல் கேட்ஸ் ஆர் பிக்ஸ்ன்னா அப்போ 3ஆவது சர்க்கிள் தான் பிக்கு சர்க்கிள் தான் பெருசு. அதுக்கடுத்து உள்ளே இருக்கிறது கேட், அதுக்கடுத்து உள்ளே இருக்கிறது டாகு. இப்போ அதுலேருந்து என்ன கன்க்ளூஷன்? ஆல் டாக்ஸ் ஆர் பிக்ஸ்ன்னு சொல்லலாமா? அந்த பெரிய சர்க்கிள்குள்ளே இந்த 2வது சின்ன சர்க்கிள் வந்துடுது இல்லையா? புரியலையா? புரிஞ்சுங்க சார். அவ்வளோதான். இப்படி இந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க. என்ன சார் இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது, எதையா நீங்கள் ஃபார்முலாவில் வேணுங்கிறீங்களா? பாருங்கள். இப்போ ஃபார்முலா எப்போ வேணும்னா பாருங்கள், இப்போ படிக்க 4 டைப்ஸ் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த ஆல் டாக்ஸ் ஆர் கேட் இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் இருந்தால் அதுக்கு பேர் யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் என்று பெயர். நோ டாக்ஸ் ஆர் கேட்ஸ்ன்னு இருந்தால் அதுக்கு யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பெயர். ஏன்னா நோ வந்திருக்கு. ஏன் யூனிவர்சல்? ஆல் டாக்ஸ் அப்படின்னா இந்த யூனிவர்ஸில் இருக்கிற அத்தனை டாகுன்னு அர்த்தம், இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை டாகுன்னு அர்த்தம், இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அத்தனை டாகுன்னு அர்த்தம். அதனால தான் யூனிவர்சல் பாசிட்டிவ். நோ டாக்ஸ் ஆர் கேட்னா இந்த பிரபஞ்சத்தில் அத்தனை டாகுனால தான் அது யூனிவர்சல் நெகட்டிவ். சம் டாக்ஸ் ஆர் கேட்ஸ்ன்னா அப்போ இது பிரபஞ்சத்துக்குள்ள அத்தனை டாக் இல்லை, சில டாக் மட்டும். அப்போ அதுக்கு பர்டிகுலர்னு சொல்கிறாங்க. பர்டிகுலர் பாசிட்டிவ், ஏன்னா நெகட்டிவ் வரல. சம் டாக்ஸ் ஆர் நாட் கேட்ஸ்னா பர்டிகுலர் நெகட்டிவ். புரியுதா? அப்படின்னு நம்ம அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கணும். இது யூனிவர்சல் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா, யூனிவர்சல் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா, பர்டிகுலர் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டா, பர்டிகுலர் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கணும். இப்போ இதில் கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட் 1 என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க பார்க்கலாம் மனோகர். ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் அது? யூனிவர்சல் பாசிட்டிவ். ஆமாம். ஆல் கேட்ஸ் ஆர் பிக்ஸ், யூனிவர்சல் பாசிட்டிவ். ஆல் டாக்ஸ் ஆர் பிக்ஸ், யூனிவர்சல் பாசிட்டிவ். ஓகே. இப்போ லக்கீலி எல்லாமே இந்த இதில் 2 ஸ்டேட்மெண்ட்டு யூனிவர்சல் பாசிட்டிவ், ஆன்சரும் யூனிவர்சல் பாசிட்டிவ். ஓகே, அடுத்தது போகிறேன். இதில் இந்த டிடக்ஷனுக்கு சில ரூல் இருக்குது. என்ன ரூல் பாருங்கள். டிடக்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் தேர் ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், 3 terms and 1 common term. என்னடா இது, 2 ஸ்டேட்மெண்ட்டு பார்த்தோம், 3 டேர்ம் இருக்கணுங்கிறாங்க. இப்போ மறுபடியும் பின்னாடி போவோம், 3 டேர்ம் இருக்கான்னு பாருங்கள். இங்கே பாருங்கள், ஆல் டாக்ஸ் ஆர் கேட்ஸ்ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஆல் கேட்ஸ் ஆர் பிக்ஸ் 2 ஸ்டேட்மெண்ட்டு. 3 டேர்ம் என்னென்னா டாகு, கேட்டு, பிக்கு 3 டேர்ம் இருக்கா? கேட் ரிப்பீட் ஆகிருக்கு, அதனால் அது நம்ம 4வதுன்னு எடுத்துக்க முடியாது. ரிப்பீட் ஆனால் டாகு, கேட்டு, பிக்கு 3 டேர்ம் இருக்கா? புரிஞ்சுதா? ஓகே, 3 டேர்ம் இருக்குது. அப்புறம் என்ன வைக்கிறாங்க? 1 காமன் டேர்ம் இருக்கணும். 1 காமன் டேர்ம் இருக்குதா 2 ஸ்டேட்மெண்ட்டில்? என்ன காமன் டேர்ம்? கேட். 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 அப்படி இருந்தால் தான் நம்ம ஆன்சர் கொண்டு வர முடியுங்கிறாங்க. அப்போ பாருங்கள் தியரி என்ன சொல்லுது, ரூல்ஸ் என்ன சொல்லுது பாருங்கள். டிடக்ஷன் இஸ் பாசிபிள் ஒன்லி வென் தேர் ஆர் 2 ஸ்டேட்மெண்ட்ஸ், 3 terms and 1 common term. If one statement is negative, then conclusion is negative. 2 ஸ்டேட்மெண்ட்டில் ஏதோ நெகட்டிவாக இருந்தால் அந்த ஆன்சரும் நெகட்டிவாக தான் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. இது ஃபார்முலா. நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. ஏன் எதுக்குன்னு இப்போ கேட்காதீங்க, அப்புறம் பின்னாடி கேட்டுக்கலாம், தேவைப்பட்டால் கேட்டுக்கலாம்.
இப்போ உங்கள் எல்கேஜி டீச்சரு 1+1 = 2ன்னு சொன்னாங்களா ஜமுனா மேடம்? ஆமா சார். அப்போ நீங்கள் ஏன் கேட்டிங்களா? இல்ல சார். அதே மாதிரி இப்போ கேட்காதீங்க. If one statement is negative, then conclusion is negative. If one statement is particular, conclusion is particular. அது என்ன அர்த்தம்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் பர்டிகுலர்னு என்ன, இந்த சம்மு வரணும், இல்லை மோர் சம் அந்த மாதிரி வருதலாம், மெனி சம் அதெல்லாம் பர்டிகுலர்னு அர்த்தம். அப்போ சம்மு வந்தால் அல்லது மெனி வந்தால் ஆன்சர்லி சம்மோ மெனியோ வரணும் அப்படிங்கிறாங்க. If one statement is particular, then conclusion is particular. If both are negative or both are particular, then conclusion is not possible. ரெண்டுமே நெகட்டிவ் வந்தால் கன்க்ளூஷன் பண்ண முடியாது. இல்லை ரெண்டுமே பர்டிகுலராக வந்தால் கன்க்ளூஷன் பண்ண முடியாது. அடுத்த ரூல் பாருங்கள். காமன் டேர்ம் மஸ்ட் நாட் கம் இன் த கன்க்ளூஷன். இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு காமன் டேர்ம் இருக்குன்னு சொன்னோம்ல, அது ஆன்சரில் வரக்கூடாது. இங்கே பாருங்கள், இதில் எது காமன் டேர்ம் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில்? கேட். அது ஆன்சரில் வந்திருக்குதா? ஆன்சரில் கேட் வந்திருக்கான்னு பாருங்க. ஆல் டாக்ஸ் ஆர் பிக்ஸ் த ஆன்சரு. அது வந்திருக்குதா? ஆமாம், இதுதான் ரூல். இப்போது மனோகர் வந்து இந்த ரூலை ஒரு இடம் எல்லாத்துக்கும் படிச்சிருவார். படிங்க மனோகர். Deduction is possible only when three are two statements. When there are three அல்ல, when there are. When there are two statements, three terms and one common term. If one statement is negative, then conclusion is negative. If one statement is particular, then conclusion is particular. If both are negative or both are particular, then conclusion is not possible. Common term must not come in the conclusion. இந்த கன்க்ளூஷனை காமன் டேர்ம். இந்த தியரி வச்சிட்டிங்கன்னா இந்த டிடக்ஷன்ஸை வந்து இப்போ இருந்து நீங்கள் எம்பிஏவோ என்ன பிஜி அதுக்கு மேலே படிக்கிற வரல இது தேவைப்படும். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது தேவைப்படும். அதனால தான் இது டிஎன்பிஎஸ்சிக்கு தேவைப்படுமான்னு தெரியல எனக்கு. இருந்தாலும் நான் எடுக்கிறேன். ஏன்னா நீங்கள் வாழ்க்கையில் இந்த டிடக்ஷன்ஸ் அது மாதிரி வந்தால் நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ரூலை யூஸ் பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். அங்கே போய் காமன் சென்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க. எப்படி டாகு கேட்டு ஒன்றாகும் இப்படியெல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. ஓகே, பாருங்கள். இப்போ பாருங்கள், இப்போ நீங்களே சொல்லுவீங்க, நோ ட்ரெயின் இஸ் அ பஸ், நோ பஸ் இஸ் அ ட்ரக். அப்போ கன்க்ளூஷன் என்ன? No train is a truck. நோ ட்ரெயின் இஸ் அ பஸ், நோ பஸ் இஸ் அ ட்ரக். கன்க்ளூஷன் என்னவா இருக்கும்? Not possible. நாட் பாசிபிள். ஏன்னா ரெண்டுமே நெகட்டிவ். ரெண்டும் நெகட்டிவ். அதனால பாசிபிலிட்டி இல்லை. ஓகே, அடுத்தது பாருங்க. மெனி ஃபாதர்ஸ் ஆர் பிரதர்ஸ், ஆல் பிரதர்ஸ் ஆர் ப்ரீஸ்ட். மெனி ஃபாதர்ஸ் ஆர், இப்போ நான் கேள்வி மட்டும் கேட்குறேன். மெனி ஃபாதர்ஸ் ஆர் பிரதர்ஸ்ங்கிற ஸ்டேட்மெண்ட்டு என்ன ஸ்டேட்மெண்ட்டு? அந்த 4 ஸ்டேட்மெண்ட்டில் என்ன ஸ்டேட்மெண்ட் அது? இந்த 4 என்ன ஸ்டேட்மெண்ட்? மெனி ஃபாதர்ஸ் ஆர் பிரதர்ஸ் என்ன ஸ்டேட்மெண்ட் இது? பர்టిక్యులர் பாசிட்டிவ். வெரி குட். அடுத்தது பாருங்க. ஆல் பிரதர்ஸ் ஆர் ப்ரீஸ்ட், அது என்ன ஸ்டேட்மெண்ட்டு? Universal பாசிட்டிவ். இப்போ ஏதோ ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு பர்டிகுலர் வந்தால் கூட ஆன்சர் பர்டிகுலராக தான் வரணும். அப்போ மெனி போட்டாச்சு. அப்போ இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டில் எது காமன் டேர்ம்? பிரதர் வந்துருக்குது. பிரதர் ஆன்சரில் வரக்கூடாது. அப்போ ஆன்சரில் என்ன இருக்கும்? மெனி வர வேண்டும், ஃபாதர் வர வேண்டும், அப்புறம் ப்ரீஸ்ட் வரணும். அப்போ என்ன ஆன்சராக இருக்க முடியும்? மெனி வரணும். மெனி ஃபாதர்ஸ் ஆர் ப்ரீஸ்ட் அல்லது மெனி ப்ரீஸ்ட் ஆர் ஃபாதர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, அடுத்தது பாருங்கள். சம் ஜென்ஸ் ஆர் எஸ்டீம்ஸ், சம் ஜென்ஸ் ஆர் பவர்ஃபுல். என்ன கன்க்ளூஷன்? Not possible. நாட் பாசிபிள். ஏன்? Both are particular. ரெண்டுமே பர்டிகுலர். பாருங்க, ரூல்ஸ் போல மறுபடியும். ரூல்ஸ் என்ன சொல்லுது பாருங்க. If both are negative or both are particular, then conclusion is not possible. Okay, right. அடுத்தது பாருங்க, அடுத்தது படிங்க. All VCRs are VCPs, all VCPs are smuggled. இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட் வந்து யூனிவர்சல் பாசிட்டிவ், ரெண்டாவதுமே யூனிவர்சல் பாசிட்டிவ். அதனால் கன்க்ளூஷன் இஸ் பாசிபிள். இந்த ரெண்டுலேயும் காமன் டேர்ம் என்ன இருக்குது? விசிபி என்பது காமன் டேர்ம். அது ஆன்சரில் வரக்கூடாது. அப்போ என்ன வரும்? ஆல் விசிஆர் ஆர் ஸ்மகிள்ட் அப்படின்னு. ஓகே, ரைட். அடுத்த கேள்வி படிங்க. அடுத்தது 1 போட்டு கலர் படிங்க.
ஆல் ஷூஸ் ஆர் சாக்ஸ், சம் சாக்ஸ் ஆர் நாட் சப்பல்ஸ். ஓகே, இங்கே 3 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஆல் ஷூஸ் ஆர் சாக்ஸ், சம் சாக்ஸ் ஆர் நாட் சப்பல்ஸ், ஆல் சப்பல்ஸ் ஆர் கேண்டில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னடா பண்ணுறது? அப்போ ஏதோ 2 மட்டும் எடுத்துக்கோங்க முதல்ல. ஆல் ஷூஸ் ஆர் சாக்ஸ், சம் சாக்ஸ் ஆர் நாட் சப்பல்ஸ், அதை மட்டும் எடுத்துக்கலாம். 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஒன்று வந்து யூனிவர்சல் பாசிட்டிவ், இன்னொன்று பர்டிகுலர் நெகட்டிவ். இதில் 2க்கு காமன் டேர்ம் வந்து சாக்ஸு, அது ஆன்சரில் வரக்கூடாது. ஒன்று வந்து பர்டிகுலர், அதனால் ஆன்சரில் சம் வந்தே ஆகணும். அப்போ என்ன ஆன்சர்? Some shoes are not chappals. சம் ஷூஸ் ஆர் நாட் சப்பல்ஸ். ஏன்னா ஒன்று வந்து நெகட்டிவ்னா ஆன்சர் நெகட்டிவ் வரணும். அப்போ சம் ஷூஸ் ஆர் நாட் சப்பல்ஸ். கன்க்ளூஷன் 1 எழுதியிருக்கேன் பாருங்கள். சம் ஷூஸ் ஆர் நாட் சப்பல்ஸ். ஓகே, அதையும் இந்த 3rd ஸ்டேட்மெண்ட்டையும் 2 இப்போ கம்பேர் பண்ணுங்கள். ஆல் சப்பல்ஸ் ஆர் கேண்டில்ஸுங்கிறதையும் சம் ஷூஸ் ஆர் நாட் சப்பல்ஸ் கம்பேர் பண்ணி இன்னொரு கன்க்ளூஷன் 2 வரலாம். ஆல் சப்பல்ஸ் ஆர் கேண்டில்ஸுங்கிறது யூனிவர்சல் பாசிட்டிவ், சம் ஷூஸ் ஆர் நாட் சப்பல்ஸுங்கிறது பர்டிகுலர் நெகட்டிவ். ஆன்சரில் சம் வரணும், நாட் வரணும், அப்புறம் என்ன வரக்கூடாது? சப்பல் வரக்கூடாது. சம் வரணும், நாட் வரணும், சப்பல் வரக்கூடாது. என்ன ஆன்சராக இருக்கும்? புரியுதா? இல்லை கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்கா? Conclusion 2, sir. அதான் கன்க்ளூஷன் 2. மாறினா ஒரு 10 ஒரு half an hour கழிச்சு பேசட்டுமா? சரி சரி, ஓகே ஓகே ஓகே. இப்போ கன்க்ளூஷன் 2, சம் ஷூஸ் ஆர் நாட் கேண்டில்ஸ் ஆர் சம் கேண்டில்ஸ் ஆர் நாட் ஷூ என்பது சரியான விடை. ஏனென்றால் சம் வரணும், நாட் வரணும், அப்புறம் எது வரக்கூடாது? செப்பல்ஸ் வரக்கூடாது. வரக்கூடாது. அப்போ நமக்கு வழியில் சம் ஷூஸ் ஆர் நாட் கேண்டில்ஸ் வரணும், சம் கேண்டில்ஸ் ஆர் நாட் ஷூஸ்ன்னு போடலாம். ஈஸியா மேடம்? ஈஸியா இருக்கு. இவ்வளோதான். இந்த மாதிரி எந்த கேள்வி வந்தாலும் டான் அடிச்சு விட்டுறலாம் நீங்கள். ஒரே பாரு, இன்னொரு இருக்கா, இது படிங்க பார்க்கலாம். ஆல் புக்ஸ் ஆர் பேஜஸ், ஆல் பேஜஸ் ஆர் பாக்ஸஸ். அப்போ என்ன ஆன்சர் வரும்னு பாருங்கள். ஆல் புக்ஸ் ஆர் பேஜஸ் வந்து யூனிவர்சல் பாசிட்டிவ், ஆல் பேஜஸ் ஆர் பாக்ஸும் யூனிவர்சல் பாசிட்டிவ். 2க்கு காமன் டேர்ம் வந்து பேஜஸ், அது ஆன்சரில் வரக்கூடாது. அப்போ ஆல் புக்ஸ் ஆர் பாக்ஸஸ்ன்னு எழுதலாமா? எழுதலாமா? ஆல் புக்ஸ் ஆர் பாக்ஸஸ்ன்னு எழுதலாமா? ஹலோ, கேட்குதுங்களா? Yes, sir. Yes, yes, sir. ஓகே, கரெக்ட். அடுத்தது படிங்க மனோகர். அடுத்த கேள்வி, அடுத்தது. All shares are debentures. No debentures are deposits. அப்போ என்ன? அப்போ நீங்கள் முதல் இது என்ன மாதிரி ஸ்டேட்மெண்ட்டு? யுனிவர்சல் பாசிட்டிவ். 2வது Universal negative. யூனிவர்சல் நெகட்டிவ். 2க்கு காமன் டேர்ம் என்ன? Debentures. அப்போ அது வரக்கூடாது. அப்போது இது நெகட்டிவாக இருக்கனால நெகட்டிவ் தான் வரணும். இப்போ நெகட்டிவ்க்காக நோ போட்டிங்க, ஷேர் போடணும், டெபாசிட் போடணும். அப்போ என்ன ஆன்சராக இருக்க முடியும்? நோ ஷேர்ஸ் ஆர் டெபாசிட், அல்லது நோ டெபாசிட்ஸ் ஆர் ஷேர்ஸ். ஓகே, அடுத்தது. நோ ஆப்பிள் இஸ் அன் ஆரஞ்ச், ஆல் பனானாஸ் ஆர் ஆரஞ்சஸ். இப்போ நோ வந்ததுனால ஆன்சர் நோ தான் வரணும். ஐ மீன் நெகட்டிவ் தான் வரணும். நோ, ஐ மீன் ஆன்சர் இதில் நோ வந்து அதில் ஆன்சரில் நோ வரணும்னு அவசியம் இல்லை, நெகட்டிவ் வரணும், அவ்வளோதான். ஆமாம், அது ஓகே. அதான் நாட்டோ நோவோ எதாக இருக்கலாம். இப்போ ஆரஞ்சு தான் காமன் டேர்ம், அது வரக்கூடாது. அப்போ நோ ஆப்பிள் இஸ் அ பனானா ஆர் நோ பனானா இஸ் ஆப்பிள். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது படிங்க. நோ பால் இஸ் அ பேட், சம் பேட்ஸ் ஆர் ஸ்டம்ப்ஸ். நெகட்டிவ் வர வேண்டும், சம்மு வரணும், பேட் வரக்கூடாது. அப்போ என்ன ஆன்சர்? நெகட்டிவ் வர வேண்டும், சம் வர வேண்டும், பேட் வரக்கூடாது. அப்போது சம் பால்ஸ்
ஆர் நாட் ஸ்டம்ப்ஸ்னு எழுதலாம், அல்லது சம் ஸ்டம்ப்ஸ் ஆர் நாட் பால்ஸ்னு எழுதலாம். புரியுதுங்களா? கரெக்டாக நான் சொன்னது? கொஞ்சம் சீக்கிரம் போகிறேன், ஏன்னா உங்களுக்கு எல்லாம் இப்போல்லாம் புரிஞ்சிருச்சு. அதனால் நம்ம கடகடன்னு கூட போகல. சம் ஷர்ட்ஸ் ஆர் ஷார்ட்ஸ், நோ ஷார்ட்ஸ் ஆர் ட்ரௌசர்ஸ். சம் வரணும், நோ வரணும், ஷார்ட்ஸ் வரக்கூடாது. ஈஸியா? கரெக்டா? அந்த ஆன்சர் போட்டது கரெக்டான்னு பாருங்க. மேடம் கரெக்டா? சம் ஷர்ட்ஸ் ஆர் நாட் ட்ரௌசர்ஸ், ஆர் சம் ட்ரௌசர் ஆர் நாட் ஷர்ட்ஸ். இது கரெக்டா கரெக்ட் இல்லையா? Yes, sir. கரெக்ட் தான் இல்லையா? ஓகே, நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இங்கே. மீண்டும் நாளைக்கு வந்து கிளாக்கு, அப்புறம் என்னென்னு இருக்குது, கேலண்டர் வராது. கிளாக்கு வேணால் வந்தால் வரலாம், கேலண்டரில் வரலாம் வராது. டைம் அண்ட் ஒர்க் வரும் கண்டிப்பாக. அப்புறம் சில கேள்விகள்லாம் பார்ப்போம். சரிங்களா? கொஞ்சம் சயின்ஸும் பார்த்துட்டு, இன்னொரு கொஸ்டின் பேப்பர் சயின்ஸை பார்த்து இது பார்க்கணும். தேங்க்யூ. மீண்டும் நம்ம நாளை சந்திக்கலாம். தேங்க்யூ சார்.